உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். குருவின் அதிச்சாரம்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சூரியனுடைய நகர்வுக்கு தகுந்தாற் போல கிரகங்கள் பயணிக்கும். அந்த பயணிக்கக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா, சில கிரகங்கள் வேகமாகவும் சில கிரகங்கள் மெதுவாகவும் நகரும். அதுபோல் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதிகமான வேகத்துடன் அடுத்த ராசிக்கு பயணம் பண்ணுறாரு. அதுதான் குருவின் அதிச்சாரம் சொல்கிறோம். அந்த வேகமான நகர்வு பார்த்திங்கன்னா அடுத்த ராசிக்கு போகிறதுனால தான் இது குரு பயிற்சியாகவும் கருதப்படுகிறது. இது பார்த்திங்கன்னா ஒரு மினி குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். இது அக்டோபர் மாதம் 19ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் ஒரு 50 நாட்களுக்கு நிறைய மாற்றங்களை 12 ராசி என்பவர்களும் சந்திக்க போகிறாங்க. அது சில பேருக்கு கெட்ட மாற்றங்களாக இருக்கும், பல பேருக்கு நல்ல மாற்றங்களாக இருக்கும். இந்த குரு பயிற்சி ஏன் இந்த ஒரு 50 நாள் கூட ரொம்ப விசேஷமாக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த குரு பகவான் தான் அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளுக்கும் காரகர். உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயம் நடக்குது. எனக்கு கல்யாணம் நடந்துச்சு சார், குழந்தை பிறந்து சார், என் வீடு வாங்கினேன் சார், கார் வாங்கினேன் சார், வீடு கிரேப்ரேஷன் பண்ணேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி தான் மிக மிக முக்கிய காரணமாக இருக்குது. குரு பெயர்ச்சி இல்லை வச்சுக்கோங்க, எல்லாருமே என்ன வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமல் நிறைய பேர் முழிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அது எல்லாருக்குமே பொருந்தும். அதுபோல் இந்த குருவின் அதிச்சாரம் 50 நாட்கள் நடக்குது. அதேமாதிரி குரு அப்படின்னு சொல்லக்கூடிய தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தனக்காரகன் சொல்லும்போது பண வசதி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவர் அந்த குரு பகவான் தான். அப்போ குரு பயிற்சி ஆனால் பணம் கொட்டிடுமா? அப்படி கிடையாது. நீங்கள் நிறைய முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அது நிறைய நேரத்தில் நடக்கலை. அப்போ அந்த முயற்சிகள் பண்ணும்போது நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை அந்த குரு பகவானுடைய பயிற்சி கண்டிப்பாக எடுத்து கொடுக்கும். நிறைய பேருக்கு வராத பணம் வரும், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், புதிய தொழில்கள் தொடங்கலாம், புதுசாக யாராவது நபர்கள் மூலமாக பண வரவுகள் வரும், புதிய 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 விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் நடக்கும். இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானுடைய பயிற்சி பலன்கள் எப்போவுமே இருக்குது. அப்போ அந்த அதிச்சாரம் பெற்றா கூட அந்த 50 நாட்களில் என்ன சார் நடக்கும்? ஏன்னா ஒரு வருஷமே எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அந்த ஒரு வருஷம் நடக்கலைன்னா கூட அதற்கு காரணம் உங்கள் ஜாதகத்தில் சில ஏதோ கர்ம வினைகள் இருக்கும். அதை ஒரு அடி பக்கத்தில் இருக்க ஜோசியரோ இல்லை எங்கிட்ட ஜாதகம் அமைச்சு பார்த்துக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அந்த 50 நாளில் நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். ஒவ்வொரு கிரக நகருமே வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தான் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய மனநிலை மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ 50 நாள் குரு உச்சம் பெற்ற இடத்துலேருந்து பலன் கொடுக்க போகிறார். இதுதான் இந்த குருவுடைய அதிச்சாரத்தில் ரொம்ப விசேஷம். ஏன்னா 50 நாட்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது குரு உச்சம் பெறும்போது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பலன்களை கொடுக்க போகிறாரு. அப்போ நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய பொருளாதார வரவு, நிறைய மாற்றங்கள் அனைத்து ராசி என்பவர்களுக்கும் காத்துட்ருக்கு. அதை தெளிவாக விரிவாக ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர். மீன ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பயிற்சி பலன்கள் ஒரு 3லேருந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு ரிலீஃப் அப்படின்னா மீனராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சாரத்தெல்லாம் நடக்க போகுது. நிறைய மீனராசி என்பது என்ன புலம்புறாங்கன்னா, என்னென்னோ மாற்றம் வருது சார், குரு பயிற்சின்னு சொல்கிறாங்க, சனி பயிற்சின்னு சொல்கிறாங்க, என் நிலைமை எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் ஏதோ ஒரு கர்ம வினை உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்குன்னு அர்த்தம். அதை பக்கத்தில் இருக்க ஜோசியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிங்க, இல்லை என்கிட்ட ஜாதகம் அனுப்பி பார்த்து தெரிஞ்சிங்க முதல்ல. இல்லை சார் எனக்கு எல்லாமே செய்கிறேன், எனக்கு தடை இருக்குது, தாமதம் இருக்குன்னா அது டெம்பரவரியான பிரச்சனை தான். அதை தீர்க்கக்கூடிய பயிற்சியாக இந்த குருவின் அதிச்சார பயிற்சி இருக்கும். அப்போ டெம்பரவரியான தடைனா என்ன? பிஸ்னஸில் எனக்கு நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்கேன், ஆனால் அந்த ஒரு பணத்தை சேமிக்கிற அளவுக்கு எனக்கு இல்லை, கடன் அதிகமாக கட்டுற அளவுக்கு இல்லை, கடன் கட்டுறேன் ஆனால் கொஞ்சம் அதிகமாக வந்துச்சுன்னா எனக்கு கடன் கட்டுவேன், அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது, திறமைகள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த குருவின் அதிச்சாரம் உங்களுக்கு உதவ போகுது. உங்களுடைய திறமைக்கு ஏற்ற, உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற பண வரவுகளை அதிகப்படுத்தி கொடுக்கும். நீங்கள் 100 ரூபா தான் சம்பாதிப்பீங்கன்னு நினைக்கிறீங்கன்னா அங்கே 120 ரூபா கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பை அந்த குருவின் அதிச்சாரம் கொடுக்கும். ஏன்னா குரு பார்வை கிடைக்குது. குரு பார்வைப்படும் போது என்ன ஆகுனா, எந்தெந்த லாஸஸ்லாம் கண்டெயின் பண்ணலாம், எந்த இடத்துல நம்மளுக்கு பணம் போகுது, எதை பண்ணால் நம்மளுக்கு லாபம் வரும்ன்ற சிந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குருவுடைய பார்வை கொடுக்கும். அது சிறப்பு. அதே போல்
வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை அந்த குரு பயிற்சி கொடுக்கும். என்ன மாதிரி வேலை தேடலாம், நம்ம ப்ரொஃபைலை மாற்றலாமா, நம்ம படித்ததுக்கு வேலை கிடைக்கல வேறு ஏதாவது விஷயத்தை கற்றுக்கிட்டு வேலைக்கு போகலாமா, இல்லை ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் இருக்கீங்க, நம்ம ஏன் அந்த ஊரில் போய் ட்ரை பண்ணக்கூடாது, இந்த ஊரில் போய் ட்ரை பண்ணக்கூடாது, ஏன் இவங்களுடைய உதவிகளை எடுக்கலை, ஏன் இவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்கல, நம்ம ஃப்ரெண்டே இருக்கானா அவனை ஏன் இவ்வளோ நாள் மறந்துட்டோம், அந்த மாதிரி ஒரு சிந்தனையை கொடுத்து வேலை மாற்றத்தை கொடுக்கும், வேலையை கொடுக்கும். அதுமாதிரி வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு உண்மையிலே வேலை மாற்றம் பண்ணணுமா, தேவையா, ஏன் இந்த கம்பெனியில் பிரச்சனை தான், நல்லா தானே இருக்குது கம்பெனி, நம்மளுக்கு தான் நேரம் தெரியல, கொஞ்சம் பொறுமையாக இருப்போன்ற சிந்தனைகள் வரும். இல்லை வேலை மாறியே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணிங்கன்னா வேலை மாற்றம் கிடைக்கும், அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நிறைய மீனராசி என்பவர்களுக்கு இப்போ ராசியிலே சனி போகிறதுனால என்னன்னா குடும்பத்தில் ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்குது தான் செய்யுது. அம்மா கிட்ட, அப்பா கிட்ட, மனைவி கிட்ட, குழந்தைங்க கிட்ட ஏதாவது ஒரு உறவுகளால் ஒரு பாதிப்புகள் வரதான் செய்யும். அவங்க உங்களை அவமானப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, ஏதாவது ஒரு காரணத்துக்காக இருக்கும். ஒன்று வேலை இல்லாத காரணத்தினால இருக்கலாம், தொழில் என்ன பெருசாக நீ கிழிச்சுன்னு சொல்லுவாங்க சில பேர், நீ என்ன குடும்பத்தில் என்ன நல்லா பண்ண, ஒன்றுமே பண்ணலன்னு சொல்லுவாங்க. அம்மாக்குன்னு ஏதாவது செஞ்சியா, அப்பாவுக்குன்னு ஏதாவது செஞ்சியா அப்படின்னு கேட்பாங்க. பூர்வீகத்தில் இவ்வளோ நாளாக இருக்கும், ஒரு வீடு கட்டி கொடுத்தியான்னு கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு அசிங்கங்கள்லாம் நடந்து தான் இருக்கும். அதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அவங்களே வந்து சரிப்பா உன்னால் முடியல, அதனால் நான் ஏதாவது உதவி பண்ணுறேன், நீ இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வரும். இல்லை உங்களை புரிஞ்சுக்கிட்டு, நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு சரி ரைட்டு இதுக்கப்புறம் அவன் நல்லது செய்வான்ற மனநிலை அவங்களுக்கு மாறும். அந்த மாதிரி ஒரு அமைப்பில் கொடுக்கும். அதேமாதிரி கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் குறையும், அந்யுன்யம் அதிகமாகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும். முக்கியமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு, மீனராசியில் பிறந்த நிறைய உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு குழந்தை பிரச்சனைகள் எப்பவுமே இருக்குது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு குழந்தை பேர் இயற்கையாகவோ இல்லை செயற்கையாகவோ இல்லை மருத்துவம் மூலமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். நிறைய பேர் தகாத உறவுகள், தப்பான விஷயங்கள், தப்பான பழக்க வழக்கங்கள் நிறைய பேர் மாறிட்டீங்க, நிறைய பேருக்கு நடந்திருக்காது. அதிலிருந்து ஏன் நம்ம இது மாதிரி பண்ணுறோம், ஏன் இதை நம்ம இந்த யோசிக்கல, நம்ம ஏன் குடும்பத்தை யோசிக்கல, குழந்தைங்களை யோசிக்கல, நம்ம இப்படி இருந்தால் அவங்களாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு யோசனை பண்ணி உங்களுடைய பழக்க வழக்கங்களை மாற்றம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். அதே போல் வீடு விற்க முடியாமல் இருக்குது, இடம் விற்க முடியாமல் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த வீடு விற்கும், இடம் விற்கும். அதன் மூலமாக வரக்கூடிய பணம் உங்களுடைய பொருளாதார பிரச்சனையை தீர்க்கும். சில பேருக்கு வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்பு வரும், இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு வரும், வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு வரும். நீண்ட காலமாக ஒரு வீடை கூட மாற்ற முடியல சார் என்னால் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு மாற்றுவீங்க, வீடு கட்டுவீங்க, ஒரு மேலே ஒரு போர்ஷன் கட்டலாம், இல்லை பக்கத்தில் ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்ற இந்த சிந்தனைகள்லாம் வந்து அதெல்லாம் செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. மொத்தத்தில் மீனராசி என்பவர்களுக்கு இந்த குருவின் அதிச்சாரம் வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகளை கொடுக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு சில பேருக்கு வந்து நல்ல மாற்றத்தையும் வேலை வாய்ப்புகளையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். மொத்தத்தில் இந்த குருவின் அதிச்சாரம் மீனராசி என்பவர்களுக்கு ஒரு வரம் போல அமைவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான அமைப்பு உண்டு.